12ஆம் இடத்திலே சனி பகவான் சயன போகமான விரய பாவனம் 12ல் வலுப்பெறுகிறார்னா சனிதச சனி புத்தியில வெளியூர் தூரதேச வாழ்க்கை. ஆனால் தூங்கும் பொழுது நிறைய பேருக்கு கனவுகள்ல பிரச்சனை வர்றது அல்லது தூக்கம் வர்றதுல ஏதேனும் ஒரு தடை இருக்கிறது இருக்கும். ஆனால் பூர்வீகத்தை விட்டு வெளியில இருந்தாங்கன்னா யோகம் பண்ணுது. 12ஆம் இடத்து சனி பகவானை பொறுத்தவரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. 12ல் சனி சாண வளத்தை பெற்ற ஒரு முழுவதுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இந்த இடத்த இப்ப நல்ல பூமப் ஆகுது, இதை வாங்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சிட்டியை வேற ஒரு இடத்துல மாத்தி போட்டுருவாங்க. இப்ப 12ல் சனி இருப்பவர்கள் வியூக வணிகம் செய்யவே கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அல்லது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டாலே அது தடை தான். இவர் பேர்ல ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த லேண்டோட வேல்யூ மாறுறதோ இல்லையோ ஏதாவது ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும் ஜாதகருக்கு. அதனால 12ல் சனி ஸ்தான பலத்தை பொறுத்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. 5, 9ஆம் அதிபதிகளோட தொடர்புல இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இவர் பேர்ல ஒண்ணு வாங்க போறீங்கன்னா அதை பத்தி சிந்திக்கவே கூடாது. யாருக்கு உதவும்? அடுத்த தலைமுறைக்கு தான் உதவும், ஜாதகருக்கு உதவாது. 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கஷ்டப்பட்டு ஒரு 10 வருஷம் ஹார்ட் ஒர்க்ல வாங்குறாருன்னா அதை அடுத்த சிரமத்துக்கு அவரால் வைக்கவே முடியாது. அவருடைய சந்ததிகள் மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியும். ஜாதகர் அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை இருக்கிறார். அப்ப 12ல சனி இருக்கிறவங்க யாரு இடம் வாங்கலாம்னா தான் வேண்டாம், அடுத்த ஜெனரேஷன் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அவருடைய பேர்ல. ஏன்னா குடும்பத்துல எல்லாருக்கும் 12ல சனி இருக்க போறது இல்லை. சனி இருப்பவருக்கு என்று இடத்தை வாங்கும் பொழுது அது அடுத்த தலைமுறைக்கு பயன்படும் என்பதனால் எந்தெந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் அடுத்த ஜெனரேஷன் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அந்த 12ஆம் இடத்துல